அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நவ கைலாயம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இது வரைக்கும் ஒரே கைலாயம்தான் இமயமலையில் இருக்குது. இமயமலைக்கு பக்கத்தில் கைலாயம் ஒன்று தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாரம்பரியமாக முன்னோர்கள் சித்தர்கள் உருவாக்கி வச்ச அந்த காலத்தில் நவ கைலாயம்னு ஒன்று இருக்குது. இப்போ பாருங்களேன், நவ கைலாயம்னா என்ன? நவம்னா 9, கைலாயம் அப்படிங்கன்னா என்னென்னா, நம்ம முன்னோர்களை எல்லாம் மோட்ச தீபம் ஏற்றி அவங்கள நல்லபடியாக அவங்க மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு கைலாயத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே 9 கோயில் முன்னோர்கள் இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் ஒரு கோயில் தான் நவ கைலாய கோயில். முதல் கோயில் சூரியன் ஸ்தலம். இந்த சூரியன் ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா, நவ கைலாயத்தில் மிகப்பெரிய சூரியன் ஸ்தலம் ஒரு பெரிய ஒரு யோகமாக நம்மளுக்கு இருக்குது. அப்போது அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நவ கைலாயம் ரொம்ப பவர்ஃபுல்லான கைலாயம். பாருங்கள், அந்த காலத்தில் விமானங்கள் கிடையாது, நம்மளுக்கு பஸ் வசதி கிடையாது, ட்ரெயின் வசதி கிடையாது. இப்படியெல்லாம் தாண்டி இந்த வசதிகள் எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கும் பட்சத்தில் கைலாயமெல்லாம் போகிறதுனா எந்த காரியத்துக்கு முடியாதே. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதைய முன்னோர்கள் அதை யூகித்து, ஏன் நம்மளுடைய புண்ணிய மண்ணிலேயே இந்த நவ கைலாயத்தை உருவாக்கி வச்சுட்டு போகலான்னு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பல சித்தர்களெல்லாம் தவம் பண்ணி பெரிய பெரிய மிராக்கள் எல்லாம் நடந்து நவ கைலாயத்தை நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க. நவ கைலாயங்கிறது நவகிரகத்தை மட்டும்தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எங்கே? நம்ம கும்பகோணத்தில் நவகிரக ஸ்தலம் மட்டும் இருக்குது. அப்போது அது எங்கே? ஆடுதுறையில் சூரியன் இருக்கிறாரு, அதே போல் சந்திரன் திங்களூரில் இருக்கிறாரு, செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிறாரு, புதன் திருவங்காடு புதன் பகவானாக இருக்கிறாரு, குரு ஆலங்குடியில் இருக்கிறாரு, சுக்கிரன் கஞ்சனூரில் இருக்கிறாரு, சனி பகவான் திருநள்ளாறில் இருக்கிறாரு, ராகு திருநாகேஸ்வரத்தில் இருக்கிறாரு, கேது கீழ்பெரும்பள்ளத்தில் இருக்கிறார். இது மட்டும்தான் நம்மளுக்கு நவகிரக தோஷ வழிபாடு பண்ணுறதுக்காக முன்னோர்கள் இதை உருவாக்குனாங்க. இதையெல்லாம் தாண்டி நவ கைலாயம்னு ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அந்த ரகசியம் இது வரைக்கும் வெளியில் வரல. இன்றைக்கி சொல்ல போனோம்னா, இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி 9-10 தேதி ஆயாச்சு. இந்த 10ஆம் தேதி இன்றைக்கி 8-10-8-2026 இந்த நவ கைலாயத்தை பற்றி இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு சமர்ப்பணம் பண்ணுவோம். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நவ கைலாயத்தில் முதல் கோயில் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அப்படிங்கிற கோவில் தான். இந்த கோவில் நவ கைலாயத்தில் முதல் கைலாய கோயிலை வச்சுருக்காங்க. அந்த கோவிலில் மோட்ச தீப விளக்கேற்றுறது அந்த ஐதீகம் உண்டு. பொதிகை மலையிலிருந்து வரக்கூடிய அருவியிலிருந்து அகத்தியர் குளித்த அருவி தான் தாமிரபரணி ஆறு. இந்த தாமிரபரணி ஆறு அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நதியில் தான் ராமபிரான் ராவணனை கொன்னதுனால அந்த ஆலயத்தில் சாமி கும்பிட்டு அந்த நதியில் குளிச்சுட்டு பிரம்மகத்தீவு தோஷத்தை நிவர்த்தி பண்ண வரலாறு அந்த கோவிலில் கூறுது. எப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. அது நவ கைலாயத்தில் ஒன்று. அப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கைலாயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு சமம். ஆனால் சில பேர்த்துகளுக்கு அது தெரியல. பாருங்கள், ஆச்சரியமாக இருக்க இல்லையா? நவ கைலாயம், நவ திருப்பதி பார்த்துருக்குறோம். நவ கைலாயத்தை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோமா? அப்போ நவ கைலாயங்கிறது இந்த காலத்தில் இந்த உலகத்தில் இது தோன்றி அழியக்கூடிய மானிட பிறவியில் நவ கைலாயம் ஆண்டாண்டு காலமாக இருக்குது. அந்த ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய கோவில் தான் அந்த முதல் கோவில் பாபநாசம். பாவமே நாசமாகக்கூடிய கோவில் தான் பாபநாசமாக. எப்படி? என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் அந்த கைலாய கோயிலுக்கு போனால் முன்னோர்களுக்கு ஒரு மோட்ச தீபம் போட்டுவாங்க. அந்த ஊரில் மோட்ச தீப விளக்கேற்றுறது ஐதீகம் உண்டு. அந்த கோவில் பாபநாசத்தில் நதியில் போய் குளிக்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. அங்கே இப்போ ராமரே குளித்ததுனால
நம்மளுக்கு ராமர் பெரிய உயிர் சக்தியவே இழந்துட்டார். அதான் ராவணன் உயிரவே இழந்துட்டார். ராவணனை கொன்ன பிரேத தோஷம் ராமருக்கு இருந்து இத்தனை நதிகள் இருக்குது. அந்த பாவநாசத்தில் வந்து குளிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் ராமருக்கு இழந்ததெல்லாம் மீண்டும் கிடச்சிது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுங்க, நம்மளுக்கு அந்த பவர் இறைவன் கொடுத்த வரம். இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. பார்த்தீங்களா, இதுதான் ஜாதகத்தினுடைய ஐதீகம். அப்போ முன்னோர்களெல்லாம் ஆதி காலத்தில் எப்படியெல்லாம் அது உருவாக்கியிருக்காங்க பாரு. அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அப்போ இது வழியாகத்தான் நம்ம எல்லாத்தையும் உடைக்க முடியும். அப்போ எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறை பாவநாச சிவன், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாவநாச சிவன் தான் முதல் கைலாய கோயில். ஏன்னா பாவநாசம் வந்து 2 இருக்குது. கும்பகோணத்தில் ஒரு பாவநாசம் இருக்குது. அது கும்பகோணம் அல்ல. அகத்தியர் அருவி, பொதிகை மலையிலிருந்து வரக்கூடிய அகத்தியர் அருவியை குளிச்சுட்டு தாமிரபரணி ஆறு வந்து எங்கே ஓடுதுன்னா கும்பகோணத்தில் கிடையாது, திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் தாமிரபரணி ஆறு ஓடுது. அந்த நதியில் இருக்கக்கூடிய சிவ ஆலயம் தான் பாவநாசம். அந்த பாவநாச கோவிலில் வந்து தான் சிவன் கோவிலில் வந்து மோட்ச தீபம் ஏற்றிட்டு முன்னோர்களை வழிபாடு பட்டுட்டு குளிச்சுட்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். அப்போது கைலாய கோயில் போகலின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பெரியவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை, சாபங்கள், சத்தியங்கள், நிறைய பாவங்கள் எல்லாம் நிறைய இருக்குதுங்கிறாங்க. அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கா இல்லையா? இப்போ சொல்லுங்கள், இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழி இருக்கா இல்லையா? அப்போ இந்த வழியைத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் அது உருவாக்கியிருக்காங்க. அந்த பாவநாச சிவனை போய் பார்த்தா நம்மளுக்கு பாவ நிவர்த்தி ஆகுங்கிறது இத்தனை காலமாக தெரியலையே. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கர்மாவை நம்ம சுத்தப்படுத்தியாச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அப்போ இந்த பிறவி எடுத்ததே நம்ம கர்மாவை குறைக்கத்தான், இந்த கர்மாவை தீக்கத்தான். அப்போ அந்த கோயில்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பவரெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்துச்சுனால் நம்ம உடம்பில் இருக்கிற திஷ்ட தோஷங்களெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அந்த புண்ணியம் உடம்புக்குள்ளே வரும். இப்போ சொல்லுங்கள், அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லுங்கள். முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சி மக்களுக்கு இதை கொடுக்கணும் அல்லவா? இது எல்லாம் தான் ஆதி காலத்தில் இது எல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது எல்லாம் எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு கோயிலை உருவாக்குறது சாதாரண விஷயமா? ஒரு ஸ்தலத்தை உருவாக்கி 1000 வருஷம் 2000 வருஷம் நிலச்சி நிற்கணும்னா அதுக்கு பலமான அஸ்திவாரம் போடுறதுக்கு அது எப்படி ஆட்களை உருவாக்கியிருப்பாங்க? இது எல்லாம் தான் பாவநாச சிவன் கோவிலில் இந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியும். யாரெல்லாம் முன்னோர்களுக்கு துர்மரணம் அடைஞ்சு மோட்ச தீபம் கொடுக்காம, திதி கொடுக்காம, பிண்டம் கொடுக்காம, தர்ப்பணம் கொடுக்காம, மோட்சப்பாட்டு பாடாமல், மோட்ச விளக்கு ஏற்றாமல் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அவங்க முன்னோர்களுக்கு ஒரு முறை போய் பாவநாச சிவன் கோயிலை மோட்ச தீபம் போட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தால் உங்களுடைய குடும்பம் விருத்தியாகும். இது மறக்காமல் செய்யுங்க, நல்லதே நடக்கும். இதை வந்து நம்ம இந்த பாவநாச நவ கைலாயத்துக்கு நாங்களே அழைச்சிட்டு போகிறோம். ஏன்னா உங்களுக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாது இல்லையா? 9 கைலாய கோயிலுக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறோம். அந்த கைலாய கோயிலுக்கு நம்ம பஸ் வசதி ஏற்பாடு பண்ணி 9 கைலாயத்துக்கும் அழைச்சிட்டு போய் 9 கைலாயத்திலையும் கோயிலில் சாமிக்கு மோட்ச தீப விளக்கு போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு பூஜை பண்ணி எல்லா கோயிலையும் தரிசனம் பார்க்க வச்சு அவங்கள அழைச்சிட்டு கொண்டு வந்து ஏற்றும் இடத்துலையே இறக்கி விட்டுறோம். இதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நவ கைலாய கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளே 9 கோயில் சுற்றி காமிக்கிறோம். இது ஜோசியர் ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது இல்லாமல் இந்த ஜாதகத்தில் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம், ஜோதிடம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம சென்னை அலுவலகத்தில் ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். இதில் நிறைய பதிவுகளை கொண்டு போய் நான் அதில் போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அது இல்லாமல் நிறைய காசி, ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர கோயில், நவ கைலாய கோயில் இதெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்குதோ நீங்கள் வந்து எல்லா கோயிலையும் வந்து நம்ம குடும்ப விருத்திக்காக புண்ணியம் செய்கிறதுக்கு நீங்கள் கோயிலுக்கு வரலாம். முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விஷயம் கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய
இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் வந்து ஒரு A4 சைஸு, 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த புத்தகத்தில் ஏகப்பட்ட ரகசியங்களை உலகத்துக்கு கொடுத்துருக்கேன். அந்த புத்தகம் ஒரு வீட்டில் இருப்பது நல்லது என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் ஆரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.